மயிலோட பிரெக்னன்சியை சரவணன் கிட்ட சொல்றதுக்காக மீனா உள்ள அனுப்பி விட்டுட்டு கோவிலுக்கு வெளியே வாசல்ல நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் உள்ள போன மயில் சரவணன் கிட்ட இது ஏன் குழந்தையே கிடையாதுன்னு கேட்டதுக்கு அப்புறமா வேகமா சரவணன் வெளியில போறத பார்த்துட்டு மீனா, என்ன போன உடனே இவ்வளவு சீக்கிரமா மாமா திரும்பி போறாரு, அதுவும் கோபமா போற மாதிரி இருக்கே, இந்த மயிலக்கா என்ன சொதப்புச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மீனா. அப்ப அழுதுகிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க தங்க மயில் மீனா உலுக்கி கேட்குறாங்க, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன் மாமா கோபமா போறாரு, நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க உண்டாயிருக்கிற விஷயத்த மாமா கிட்ட தெளிவா சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு மீனாவும் கேட்க, உடனே மயிலவும், நான் சொன்ன மீனா, நீ என்ன சொன்ன, என் மாமா கண்டிப்பாக மனசு மாறுவார், குழந்தைக்காகவாவது என்னை ஏற்றுக்குவாருன்னு சொன்னையில மீனா, அது நடக்காது போல, இந்த குழந்தை என்னோட குழந்தையே கிடையாது, யாருக்கு பெத்தேன்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க தங்கமயில். உடனே மீனா ஷாக் ஆகி அப்படியே அவங்க தலையில் இடி இறக்குன மாதிரி, அக்கா மாமா கோபப்படுவாருன்னு எனக்கு தெரியுக்கா, ஆனால் அதுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கேட்பாருங்கிறத நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே மயிலவும், என்ன மீனா, நான் அந்தளவுக்கு பெரிய தப்பாக பண்ணிட்டேன் மீனா, எல்லா விஷயத்துலையும் ஒரு பொண்ணு போய் சொல்லுவா, ஆனால் இந்த விஷயத்தில் நான் நம்பிக்கைக்குரியவளாக கூட அவர்கிட்ட நடந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பொய்யா நாங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே அக்கா விடுங்கக்கா, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அழக்கூடாது, நல்லதோ கெட்டதோ நீங்கள் மோதித்தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணியாச்சு, குழந்தைய முதல்ல பத்திரமா வயிற்றுல வளர்த்துற வழியை பாருங்கக்கா, அதுக்கப்புறம் மாமா மனசு எப்போ வேணாலும் மாறலக்கா, அது கூட நம்ம மாற்றிட முடியும், ஆனால் குழந்தைய நீங்கள் கவனிக்காமல் அழுது சாப்பிடாம விட்டீங்கன்னா அதுதான் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வருத்தப்பட வேண்டியதாயிட போகுதுக்கா, அதனால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக குழந்தை மேலே தான் இருக்கணும், என்ன கண்ணீரை தொடச்சி விடுறாங்க மீனா. உடனே சரி மீனா, என்னை சேர்த்துக்குவார் தானே திரும்பவும் அப்படின்னு சொல்ல, உடனே திரும்பவும் மீனா, இதை பாருங்கக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், யாருமே இல்லைனாலும் சுயமாக சம்பாதிச்சு தனியாக வாழக்கூடிய பெண்ணாக கூட நீங்கள் வாழலாம், அதுக்காக அங்கேயும் இங்கேயும் அழுது அழுது புலம்பணுங்கிற அவசியமே கிடையாது, உங்கள் அம்மா இல்லைனாலும் சரவணன் மாமாவே வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு உங்கள் குழந்தை இருக்குக்கா, முதல்ல கண்ணை தொடங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம், நானும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தான் ஃபேவராக நிற்க போகிறேன், சரவணன் மாமா கூட கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தங்க வேணும், அதுவும் அப்பாங்கிற பாசத்துக்கு ஏங்கி நிற்கிற அளவுக்கு இந்த மீனா விடமாட்டா, கூடிய சீக்கிரமே வந்து சரவணன் மாமாவே உங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் துணிஞ்சு பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு மீனா ஆறுதலாக தோள் மேலே கை போட்டு, வாங்க முதல்ல பத்திரமா வந்து ஆட்டோவில் ஏறுங்க, அண்ணா கொஞ்சம் மெதுவாகவே போங்கண்ணா, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு மீனா அங்கே ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்ல, அக்கா இன்னொரு விஷயங்க்கா, அது வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டன்னு யார்கிட்டையுமே இந்த ப்ரெக்னன்சி மேட்ரை சொல்லலைல்ல, நேற்று போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே மயிலுவும், இல்லை மீனா, நான் என்ன முதல் மாதிரியே லூஸு மாதிரி இருப்பேன்னு நினச்சிட்டியா, இப்போ என் மனசு நிறைய அடிபட்டு அடிபட்டு பக்குவம் நிறையா வந்துடுச்சு மீனா, அதனால் யாருக்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் கடவுள்கிட்ட தான் என்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேசிக்கிறது, எனக்குன்னு யார் இருக்கா, இப்போ தான் என் குழந்த என் வயிற்றில் வந்துட்டான், அவனும் நானும் பேசிக்குவோம் அப்படின்னு அப்படியே சோகமாக ஆட்டோவில் மீனா மேலே சாஞ்சுக்கிறாங்க. உடனே மீனாவும் கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு உள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே போய், சரிக்கா நாளைக்கு நீங்கள் ஒர்க் போகிறீங்க தானே, ஆமாக்கா ஆமாம், அங்கே எல்லா உங்களுக்கு வசதியும் கொடுப்பாங்க, நான் சொல்லிடுறேன், அதனால் நீங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு இறக்கி விட, உடனே பாகியம் வந்து, என்ன மீனா, என்ன என்னமோ உடம்ப பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறேன், நேற்று தானே உடம்பு சரியில்லாமல் இருந்து பாதியில் வந்தா, இன்னைக்கு கோயிலுக்கு தானே 2 பேரும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னு பாகியமும் கேட்க, உடனே அதான் நேற்று உடம்பு சரியில்லைல்லக்கா, பார்த்து நாளைக்கு பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனோம்மா, நான் வரேன் அப்படின்னு முகத்தை வாட்டமாக வச்சுட்டு சொல்கிறாங்க மீனா. அதே சமயம் நேராக வீட்டுக்கு போக செந்தில் உட்காந்துருக்காரு. எங்க மீனா, எங்க இவ்வளவு நேரம் எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, உடனே மீனாவோ, அதாங்க நான் சொல்லிட்டு தானே போனேன், ஒரு முக்கியமான ஒரு சைன் போடுற வேலை பெண்டிங்கில் வச்சுட்டு வந்தேன், அதை போய் ஆஃபீஸில் பண்ணி முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு போனேன்ல அப்படின்னு மீனா போய் சொல்லி மறைக்க, ஏன் மீனா போய் சொல்கிற, நீ கோயிலுக்கு தானே போனேன், எல்லாம் நானும் கோயிலில் தான் இருந்தேன், பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல, என்னது நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருந்தீங்களா, என்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க.
பாத்தியா உன் வாயிலேயே வந்துருச்சு, மாரியம்மன் கோயிலுக்கு தான். நீ மட்டும் வந்திருந்தா கூட எனக்கு இவ்வளவு சங்கடம் வந்திருக்காது. கூட அந்த மகாராணியை வேற அழைச்சிட்டு வந்தியே, பொய்க்கார மகாராணியாச்சே அவங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் கிட்ட மீனா சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் அவங்கள பழையபடி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நம்ம குடும்ப வாரிசை அவங்க வயிற்றில் சுமந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்து ஆம்பளைங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோபமாக கடுப்பாக திட்டுறாங்க. உடனே செந்தில், என்ன மீனா சொல்கிற, இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணனு தான் கோயிலுக்கு வந்திருந்தாரு, அவர் மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. ஏன் மீனா, என்ன பின்ன அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் இது ஏன் குழந்தை கிடையாது, யாருக்கு பெத்தேன்னு சொல்லி கேட்டால் அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் சிரிக்கிறாரு. அதான் நான் பார்த்தேன், என் அண்ணனுக்கு எங்கே மான ரோசம் வெக்கம் எதுவும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொன்ன உடனே இழிச்சுக்கிட்டு அவளை சேர்த்திக்குவாரோ என்னமோனல நினச்சிட்டேன். அதான் ஏன் அண்ணங்கிறத கரெக்டாக தான் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு திமிரா செந்தில் பேச உடனே மீனா, என்னங்க என்ன ஆம்பளைங்கன்னா இஷ்டத்துக்கு பேசலான்னு இருக்கா, என்ன உங்கள் அண்ணனுக்கு தெரியாதா அவரோட குழந்தை தான் வயிற்றுல வளருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாது மீனா, எங்கள் அண்ணன் அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டாருல்ல, அதே எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சிரிக்க, உங்களை மாதிரி எப்படி தான் நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே தெரியலங்க. உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அதுவும் குழந்தைய வயிற்றில் சுமக்கிற கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுற ஆம்பளைங்களா நம்ம குடும்பத்தில் இருக்கீங்கன்னு நினச்சா எனக்கு அவ்வளவு அசிங்கமாக இருக்குங்க. உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் இனி என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதே சமயம் அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராமல் பாவம் மயிலக்கா மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து நிலாவை பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம ராஜிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 9:30க்கு மேலே செந்தில் தூங்குனதுக்கு அப்புறமா வெளியில் வந்து ராஜிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்போ ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா, இப்போ தான் நானே பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே பெட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கதிர், ஓஹோ இதுக்கு தான் பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்கிறதா அப்படின்னு சிரிக்கிறாரு. உடனே சி கம்முன்னு இரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அங்கேருந்து, என்ன ராஜி இப்போ பிஸி இல்லைல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், கதிரும் பக்கத்தில் தானே இருக்காரு அப்படின்னு கேட்க உடனே ராஜியும், அக்கா 2 பேரும் இங்கே ரூம்குள்ளே தான் இருக்கோங்க்கா சொல்லுங்கள். ஆமாம், செந்தில் மாமா தூங்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. தூங்கியாச்சு, நாளைக்கு காலையிலையாவது வாங்கக்கா, இங்கே அத்தை வேற உங்களை பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ராஜி சந்தோஷமாக பேச, அதெல்லாம் 2வது ராஜி, இப்போ மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும், அக்கா என்ன சொல்கிறீங்க, தங்க மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கிற கதிரும், என்ன ராஜி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க உடனே ராஜி ஸ்பீக்கரில் போடு, நான் கதிர்கிட்டையும் சேர்த்து தான் இந்த விஷயத்த சொல்லணும். இனிமேல் தான் நம்ம 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு கரெக்டான வேவை, ஒரு நல்ல வழியை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர், அதான் சரவணன் மாமா மாதிரி ஆளுங்க பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த அக்காவுக்கு துணையாக இருந்து குழந்தைய நம்ம பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு, ஏன் எங்கள் அண்ணன் கிட்ட அவங்க விஷயத்த சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்னு கேட்க, சொன்னாங்க கதிர், ஆனால் உங்கள் அண்ணன் கேட்ட வார்த்தையை எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது யாரோட குழந்தை, இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி உங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு கதிர் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் ஆக்ரோஷப்பட்டு, அண்ணி என்ன சொல்கிறீங்க, தப்பு பண்ணாதவங்க மனுஷங்களே கிடையாது, அண்ணி பெரிய தப்பு தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு வேண்டி இவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை அவன் குழந்தையே இல்லைன்னு அண்ணன் சொல்லுவாரா, என்ன அர்த்தம் இது, சரி நான் வந்து பேசுகிற சரவணன் அண்ணன் கிட்ட அப்படின்னு கதிரும் சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை கதிர் இல்லை, உங்கள் அண்ணன் கிட்ட பேசினா நிச்சயமாக பிடிவாதமாக தான் இருப்பார், உங்கள் அப்பா மாதிரி தானே அவரும் இருப்பார் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணன் கிட்ட பேசாமல் இதுக்கு வழிதான் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் அண்ணனே வழியை வந்து இது ஏன் குழந்தை தான் அவரவே கதற விடலைன்னா பாரு, நான் மீனா கிடையாது கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா அங்கே அடுத்த நாள் காலையில் மயிலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க கணவர் இவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை இவங்க குழந்தை கிடையாதுன்னு அவமானப்படுத்துறாரு மேடம், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் கால் பண்ணுறாங்க சரவணனுக்கு. பக்கத்தில் நிற்கிற தங்க மயில், மீனா வேண்டாம் மீனா, அவரை ஏற்கனவே நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு நான் பண்ண தப்புக்கு அலைகழிச்சிட்டு, இது என்னோட தலையெழுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன், விடு மீனா அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா அப்படியெல்லாம் உங்களை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போக முடியாதுக்கா அப்படின்னு நிற்க சரவணனும் வர்றாரு. அப்போ மயில் மேலே கோபமா,
என்னடி என்ன எனக்கு எதிராக மறுபடியும் இங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு கோபமாக போக உடனே மீனா சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க மேடம் பார்த்துக்குங்க, இவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள காயப்படுத்துறது இல்லாமல் இப்போ எப்படி அடிக்க போகிறாருன்னு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மேடம், இவரை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு மட்டும் வர சொல்லுங்கள். இவரோட குழந்தை தான்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா இந்த அக்காவை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே சரவணன் சொல்கிறாரு, என்னப்பா மீனா நம்ம குடும்பத்துக்கு எதிராக நீயே இப்படி நடந்துக்குவியா அப்படின்னு விஷயத்தை கேள்விப்பட்ட பாண்டியனும் பதறி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பல்லார்னு சரவணனை அறையிறாரு. ஏண்டா உன் குழந்தைக்கு நீ தான் அப்பங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் நிரூபிக்கணுமா? அப்படிப்பட்ட புள்ள கிடையாதுடா மயிலு, என்னமோ நகை நட்டு விஷயத்தில் அவங்க அம்மா கூட சேர்ந்து பொய் சொன்னது வேணும்னா உண்மையாயிருக்கும், வாப்பா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போக உடனே மீனா, மாமா இங்கே தான் மாமா நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சரவணன் நிற்கிறாரு, என்னமோ வில்லன் மாதிரி மாற்றிட்டாரு டிரெக்டர்.